தாய் வீடு பிப்ரவரி 2026. பின்னை பின் நவீனத்துவம் குறித்து ஓர் உசாவல். எழுதியவர் ஜெஃப்ரி ஹாசன். வாசிப்பவர் நிருஷா கனகசபை ஹரேந்திரன். நவீன காலத்தில் மனிதரின் சிந்தனையை, வாழ்வை, செயற்பாட்டை வடிவமைக்கும் பல்வேறு சிந்தனைகளை ஐரோப்பா உலகுக்கு அளித்திருக்கிறது. பெரும்பாலும் ஐரோப்பிய சிந்தனைகளால் மனிதரின் கலை மற்றும் பண்பாட்டு சிந்தனைகளிலும் செயல்களிலும் தாக்கத்தை பெரிய அளவில் ஏற்படுத்த முடிந்திருக்கிறது. இலக்கியம், சினிமா, சிற்பம், ஓவியம், கட்டடம் என பரந்துபட்ட மனித கலை முயற்சிகளிலும் பண்பாடு சார்ந்த நடத்தைகளிலும் மத நம்பிக்கைகளிலும் துல்லியமான செல்வாக்கை அவை கொண்டிருக்கின்றன. மதத்துக்கும் அதன் விதிகளுக்கும் மட்டுமே ஒரு காலத்தில் மனித குலம் முழுமையாக கட்டுண்டு கிடந்தது. மத சிந்தனைகளும் கருத்தியல்களும் உலக வளர்ச்சியின் எல்லா கட்டங்களுக்கும் பொருந்தி வரவில்லை என்கின்ற விமர்சன பார்வை ஐரோப்பிய சிந்தனையாளர்கள் மத்தியில் முகிழ்ந்தது. இந்த பார்வையின் விளைவாக மனித வாழ்வும் செயற்பாடுகளும் சார்ந்த புதிய நோக்குகள், சிந்தனைகள், தத்துவங்கள் மேற்கிளம்பி வரத் தொடங்கின. இத்தகையதொரு ஐரோப்பிய சிந்தனையான பின்னை பின் நவீனத்துவம் குறித்த ஓர் உரையாடலை தொடங்கவே இக்கட்டுரையில் நான் விளைகிறேன். நவீனத்துவம், பின் நவீனத்துவம், பின்னை பின் நவீனத்துவம் போன்ற இத்தகைய சிந்தனைகளில் இதுவரை பார்க்க போனால் நவீனத்துவம் ஏற்படுத்திய நீண்டதும் ஆழமானதுமான தாக்கத்தை வேறு சிந்தனைகளால் உருவாக்க முடியவில்லை என்பதையும் இந்த தருணத்தில் எண்ணி பார்க்க வேண்டியுள்ளது. பின் நவீனத்துவத்தின் தொடக்கத்தையும் அதன் பரப்பையும் புரிந்து கொள்வதற்கு நாம் முன்பு எத்தகைய தேடலை, முயற்சியை எடுத்தோமோ அதே அளவு முயற்சிகளை பின்னை பின் நவீனத்துவத்தையும் புரிந்து கொள்ள மீண்டும் எடுக்க வேண்டி வந்திருக்கின்றது என்பதை வேடிக்கையாகவும் சற்று துயரமாகவும் உணர்கிறேன். சரி, பின்னை பின் நவீனத்துவம் என்பது என்ன? மனித வாழ்வு குறித்து, கலை இலக்கியம் குறித்து அதன் மதிப்பீடுகள் என்ன? எதனை நிராகரித்து அது எழுந்து வருகிறது, அல்லது அது எதன் தொடர்ச்சி என நாம் சில வருடங்களுக்கு முன் பின் நவீனத்துவம் குறித்து எழுப்பிய அதே கேள்விகளுடனேயே இதனையும் எதிர்கொள்கிறோம். அப்படியானால் பின்னை பின் நவீனத்துவம் குறித்த வரைவிலக்கணத்தில் இருந்து தொடங்குவதே சரி என நினைக்கின்றேன். பின் நவீனத்துவத்தில் இருந்தும் பின் நவீனத்துவத்துக்கு எதிர்வினையாகவும் விமர்சன கோட்பாடு, தத்துவம், கட்டடக்கலை, கலை இலக்கியம் மற்றும் பண்பாடு ஆகியவற்றில் உருவாகியுள்ள ஒரு பரந்த அளவிலான சிந்தனைகளின் தொகுப்பாக பின்னை பின் நவீனத்துவத்தை புரிந்து கொள்ளலாம். மரபின் மறுப்பாக நவீனத்துவம் தொடங்கியது என்றால், பின் நவீனத்துவம் நவீனத்துவத்தின் மறுகட்டமைப்பாகவும் மறுப்பாகவும் தோன்றியது. பின்னை பின் நவீனத்துவம் பின் நவீனத்துவத்தின் மறுகட்டமைப்பாகவும் மரபின் மறுகட்டமைப்பாகவும் கலகத்தில் இருந்து மீண்டும் மரபை நோக்கி செல்லுதல் என்ற வகையில் பின் நவீனத்துவத்தின் மறுப்பாகவும் தோற்றம் கொள்கிறது. பின் நவீனத்துவத்தை ஓரளவு அறிவார்ந்த தளத்திலும் மார்க்சிய சிந்தனை தளத்திலும் நின்று மறுவாசிப்புக்குட்படுத்திய மிக பிரபலமான ஒரு பணியாக ஃப்ரெட்ரிக் ஜேம்சனின் போஸ்ட் மாடர்னிசம், தி கல்ச்சரல் லாஜிக் ஆஃப் லேட் கேபிட்டலிசம் எனும் படைப்பை தத்துவார்த்த அறிவுலகு ஏற்றுக்கொண்டது. பின் நவீனத்துவவாதிகள் கூட அது குறித்து ஆங்காங்கே சிதறலான வாசிப்புகள் மூலம் பின் நவீனத்துவம் பற்றி ஒரு மைய புரிதலை திரட்டிக்கொள்ள முடியாமல் திணறிக் கொண்டிருந்த சூழலில் ஃப்ரெட்ரிக் ஜேம்சனின் ஆக்கம் பின் நவீனத்துவத்தை விமர்சன பூர்வமாக புரிந்து கொள்வதற்கான முக்கிய திறப்பாக அமைந்தது. ஃப்ரெட்ரிக் ஜேம்சனே ஒரு பின் நவீனத்துவவாதியோ என்கின்ற மயக்கம் கூட எனக்கு இன்னமும் உள்ளது. உலகளவில் பின் நவீனத்துவம் மீதான கோட்பாட்டு ரீதியான மறுப்புகளை பெரும்பாலும் மார்க்சியர்களே முன்வைத்தனர். பின் நவீனத்துவம் மீதான ஒரு பிரபலமான மறுப்பாக கொண்டாடப்படும் ஃப்ரெட்ரிக் ஜேம்சனின் பாணியில், ஆனால் வேறொரு தளத்தில் நின்று பின் நவீனத்துவத்தை ஒரு போதாமை தத்துவமாக கண்டு பின்னை பின் நவீனத்துவத்தை ஒரு கருத்தியலாக திரட்டி முன்வைக்கும் முயற்சியை ஜெஃப்ரி டி நீலன் மேற்கொள்கின்றார். ஜெஃப்ரி டி நீலன் எழுதிய போஸ்ட் மாடர்னிசம் ஓ தி கல்ச்சரல் லாஜிக் ஆஃப் ஜஸ்ட் இன் டைம் கேபிட்டலிசம் என்று இதன் அறிமுகத்துக்காகவும் ஒரு திறந்த உரையாடலுக்காகவும் இந்த புத்தகத்தை எழுதினார். ஃப்ரெட்ரிக் ஜேம்சன் பின் நவீனத்துவத்தை பிந்தைய முதலாளித்துவத்தின் கலாசார தர்க்கமாக பார்க்க, ஜெஃப்ரி நீலன் பின்னை பின் நவீனத்துவத்தை தற்கால முதலாளித்துவத்தின் கலாசார தர்க்கமாக பார்க்கிறார். ஜெஃப்ரி நீலன் பின்னை பின் நவீனத்துவம் ஒரு எளிய கருதுகோளுடன் தொடங்குகின்றது என்கிறார். 1984 ஃப்ரெட்ரிக் ஜேம்சனால்
பிந்திய முதலாளித்துவத்தின் கலாசார தர்க்கம் என்கின்ற அவரது பிரபல்யமான கட்டுரையில் பின் நவீனத்துவ உலகில் நாம் இனி வாழவில்லை என்று அறிவித்ததை ஒரு முக்கிய வெளிப்பாடாக புரிந்து கொண்ட ஜெஃப்ரி நீலன் அந்த இழையை கிட்டத்தட்ட ஒரு தனியான தத்துவ புள்ளி அளவுக்கு நெய்யும் முனைப்பு கொண்டிருந்தார். பின் நவீனத்துவத்துக்கு எதிர்வினையாக தோன்றிய கலாசார, அறிவுசார் மற்றும் கலை இலக்கியத்தை விவரிக்க மேற்கில் பின் நவீனத்துவம் என்கின்ற இந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. இது பின் நவீனத்துவத்தின் முக்கிய முன்மொழிவுகளான பெருங்கதையாடல்கள் மீதான சந்தேகம், கட்டுடைப்பு சிந்தனை போன்றவற்றில் இருந்து விலகி நிற்கிறது. அதாவது மீயுயிர் கதைகள் உண்மை, அசல் தன்மை போன்றவற்றால் குணரூபப்படுத்தப்பட்டுள்ளது. அர்த்தம், நோக்கம் குறித்த கேள்விகள் மீது மறு ஈடுபாடு கொள்கின்றது. பின் நவீனத்துவம் 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் நிறுவப்பட்ட ஓர் அறிதல் முறை என்று சொல்லலாம். அது புறநிலை உண்மை என்கின்ற கருத்தை அடிப்படையில் நிராகரித்தது. அதற்கு மாற்றாக பல உண்மைகள் மற்றும் தனிப்பட்ட அனுபவத்தை அறிவின் சரியான ஆதாரமாக ஆராய்கிறது. ஆனால் பின் நவீனத்துவம் தனி நபரின் அனுபவத்தை புறநிலை உண்மையுடன் சமரசம் செய்ய முயல்கிறது. பின் நவீனத்துவம் தனிநபரின் அனுபவத்தின் நியாயத்தன்மையை அங்கீகரிக்கிறது. ஆனால் சில உண்மைகள் உலகளாவிய உண்மைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதை பின் நவீனத்துவம் ஒப்புக்கொள்கிறது. பின் நவீனத்துவம் தனிப்பட்ட அனுபவத்தை கூட்டு அனுபவத்துடன் இணைத்து யதார்த்தத்தை பற்றிய முழுமையான புரிதலை உருவாக்குவதற்கு அனுமதிக்கிறது. யதார்த்தவாதத்தின் மீது பின் நவீனத்துவம் அவநம்பிக்கையை வெளிப்படுத்தியது போல் பின் நவீனத்துவம் யதார்த்தத்தின் மீது பெரிய அளவில் சந்தேகத்தை முன்வைப்பது போல தெரியவில்லை, அல்லது யதார்த்தவாதத்தை வேறொரு கோணத்தில் அணுக விரும்புகின்றது என்று எடுத்துக் கொள்ளலாம். ஒரு சமூகத்தின் பண்பாடுகள், சிந்தனைகள், பாரம்பரியங்கள், மரபுகள் போன்றவற்றின் மீது கடுமையான எதிர்வினைகளை முன்வைக்காது அவற்றை அந்தந்த மரபின் நீட்சி பெறும் கூறாக பார்ப்பதற்கான முடிவையே பின் நவீனத்துவ தத்துவவாதிகள் முன்வைக்க விரும்புகின்றனர். பின் நவீனத்துவத்தையும் அது கொண்டிருக்கும் மதிப்பீடுகளையும் தீவிரமாக முன்வைப்பதில் முனைப்பு காட்டியவரான அலன் கர்பியை தத்துவ உலகம் முன்னிறுத்துகிறது. நம்மை கடந்த காலங்களில் அடிக்கடி அதிர்ச்சிக்குள்ளாக்கிய பின் நவீனத்துவவாதிகளின் அதிரடி அறிவிப்புகளைப் போல அலன் கர்பி ஒருமுறை பின் நவீனத்துவத்துக்கு எதிராக ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டு நம்மை அதிர்ச்சியில் ஆழ்த்தினார். பின் நவீனத்துவம் இறந்து புதைந்து விட்டது என்கிறார் அலன் கர்பி. அதனிடத்தில் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் தற்கால சமூக சக்திகளின் அழுத்தங்களின் கீழ் உருவான அதிகாரம் மற்றும் அறிவின் ஒரு புதிய மாதிரி அல்லது தோற்றப்பாடு வருகிறது என்பது அவரது நம்பிக்கையாக இருக்கிறது. பிரித்தானிய கலாசார விமர்சகரான அலன் கர்பி தி டெத் ஆஃப் போஸ்ட் மாடர்னிசம் அண்ட் பியாண்ட் என்கின்ற தனது பிரபலமான கட்டுரையில் பின் நவீனத்துவத்தை கட்டுடைப்பு செய்தார். திடீர் மரணச் செய்திகளை வெளியிடும் பின் நவீனத்துவத்தின் மரணச் செய்தியே அவர் வெளியிட்டது பின் நவீன உலகுக்கு நிச்சயம் சற்று அதிர்ச்சியாகவே இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மேற்கில் இருந்து வெளிவரும் உலகின் இன்றைய மிக முக்கிய தத்துவ இதழான பிலோசபி நவ்வில் இந்த அதிர்ச்சி அறிவிப்பை முன்வைத்தார். அவரது இந்த கட்டுரையே டிஜி மாடர்னிசம், ஹவ் நியூ டெக்னாலஜிஸ் டிஸ்மேண்டில் த போஸ்ட் மாடர்ன் அண்ட் ரீகன்ஃபிகர் ஆர் கல்ச்சர் என்கின்ற நூலாக விரிவு கொண்டது என்று கூறப்படுகிறது. பின் நவீன கலாசாரமானது காலாவதியாகிவிட்டது என்று அலன் கர்பி இந்த கட்டுரையில் வாதிட்டார். இந்த அறிவிப்பு மேற்கில் நிகழ்ந்த போது அங்கு பின் நவீனத்துவத்துக்கு ஏதேனும் நடந்ததா, அதன் செல்வாக்கில் சரிவு ஏற்பட்டதா என இணைய பயணம் செய்து தேடி பார்த்து கொண்டேன். ஆனால் அதற்கான தடயங்கள் பெரிதாக தெரியவில்லை. அப்படியானால் பின் நவீனத்துவம் நிரம்பியிருந்த கருத்தியல் தளங்கள் என எதுவுமே இருக்கவில்லையா? இல்லாத செல்வாக்கு எப்படி சரியும் என்று எடுத்துக் கொள்வதா? உண்மையில் மேற்கில் பின் நவீனத்துவம் ஏற்படுத்திய கருத்தியல் அதிர்வும் அதன் மீதான ஏற்பும் வரையறுக்கப்பட்ட அளவில்தான் இருந்தது. பின் நவீனத்துவம் மீதான மார்க்சிய அறிவு ஜீவிகளின் தீவிர எதிர்வினையை பின் நவீன தத்துவவாதிகள் செறிவான கருத்துக்களை கொண்டு எதிர்கொள்ள முடியாமல் திணறியது உண்மை. ஆனால் நம் அறிதல் முறையில், பண்பாட்டு சிந்தனையில் அதன் தாக்கமும் அதன் எதிர்வினையும் குறிப்பிடத்தக்கதாகவும் அவசியமானதாகவும் இருக்கிறது. ஆனாலும் ஒரு வரையறுத்த பயன்பாட்டுக்கு அப்பால் பின் நவீனத்துவத்தை கொண்டாடுவதற்கான தேவை நமக்கு இல்லை என்றே தோன்றுகிறது. பின் நவீனத்துவத்தின் ஆக்க சிந்தனைகளை கடந்து அதன் மீதான மறுப்புகள் பல்வேறு கோணங்களில் தொடர்ச்சியாக தத்துவ உலகில் நிகழ்ந்து கொண்டே இருந்தன. அது ஒரு நிலையான தத்துவ இயக்கமாக நிறுவப்படுவதற்கு இயலாத வகையில் தத்துவ பலவீனத்தை கொண்டிருந்தது.
எனவே மேற்கு தத்துவ புலத்தில் விரைந்து தனது அடுத்த கட்ட பாய்ச்சலை நிகழ்த்த வேண்டியிருந்தது. அதன் விளைவுதான் பின்னை பின் நவீனத்துவம் என்று சொல்ல முடியும். இந்த தத்துவம் ஓரளவு கிழக்கின் தத்துவ தேடல்களையும் தத்துவ உருவாக்கங்களையும் தன்னுள் செறித்துக் கொண்டிருப்பது போன்றே தோன்றுகிறது. இன்றைய பன்முகப்பட்ட கலாசார தத்துவ உலகுக்கு மேற்கின் அறிதலும் சிந்தனை முறையும் மட்டுமே போதுமானதல்ல என்பதை தத்துவ உலகு புரிந்து கொண்டு விட்டது என்றே நினைக்கின்றேன். பின்னை பின் நவீனத்துவத்தின் மைய தத்துவ உள்ளடக்கம் மீண்டும் மரபை நோக்கி செல்வதாக இருக்கிறது. பல்வேறு அறிவுத்துறைகளிலும் மரபுக்கு ஓர் இடம் இருப்பதை மறுத்து எழும் எந்த கோட்பாடும் முழுமையானதல்ல. பின் நவீனத்துவம் தத்துவ உலகில் கலகச் செயல் என்றால், பின்னை பின் நவீனத்துவம் தத்துவ சிந்தனை பண்பாட்டு வழியில் மரபின் இடத்தையும் உறுதி செய்யும் முனைப்பைக் கொண்ட ஒரு புதிய தத்துவ போக்காக இருக்கிறது. இது குறித்த ஒரு விரிவான தேடலுக்கும் மதிப்பீட்டுக்குமான தொடக்கமாக இந்த கட்டுரை அமைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் இதன் 2ஆம் பாகத்தை புரிதொரு சந்தர்ப்பத்தில் நான் எழுதக்கூடும். நன்றி.